அடுத்து குரூப் 3 பேச்சு போட்டி ஆரம்பிக்க போறோம். லக்ஷனா குருச்சந்திரன், தேவதர்ஷினி கந்தவேலன், அத்விகா சந்திரசேகர், கிருஷ் யுவராஜா, தியா திவாகர். ஜட்ஜஸ் ஷலீனா, சாந்தினி, பூமி தேவி. இன்னும் கொஞ்சம் பேச்சு போட்டி பார்க்க போறோங்க. நடுவர்களே ஆரம்பிக்கலாமா? லக்ஷனா குருச்சந்திரன். வணக்கம், என் பேர் லக்ஷனா குருச்சந்திரன். நான் பேச போகிற தலைப்பு வாழ்க்கையில் என் முன்மாதிரி. என் வாழ்க்கையில் முன்மாதிரி என் குடும்பம்தான். நான் என் குடும்பத்திலிருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்கிறேன். முதலில் என் அப்பா ரொம்ப நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பார். எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அது பொறுமையா எப்படி சரி செய்யணும் எனக்கு சொல்லி கொடுப்பார். நேர்மை, ஒழுக்கம், இந்த ரெண்டு விஷயம் நான் எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்வேன். இரண்டாவது என் அம்மா ரொம்ப அன்பாக இருப்பார். அவங்க நிறைய மக்களுக்கு உதவி செய்வார். என் அம்மாவை பார்த்துதான் நான் என் நண்பர்களுக்கு உதவி செய்வேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு குழந்தை பிறந்தால் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப நல்ல விஷயங்கள் செய்தால் அந்த அம்மா இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. அது மாதிரி என் அப்பாவும் அம்மாவும் நான் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப பாராட்டுவாங்க. அதனால தான் என் வாழ்க்கையில் என் முன்மாதிரி என் குடும்பம். நன்றி, வணக்கம். நன்றி லக்ஷனா. தேவதர்ஷினி கந்தவேலன். வணக்கம், என் பெயர் தேவதர்ஷினி. நான் இன்னைக்கு எனக்கு பிடித்த ஊர் பற்றி பேச போகிறேன். எனக்கு பிடித்த ஊர் சென்னை. வந்தாரை வாழ வைக்கும் ஊர் சென்னைன்னு சொல்லுவாங்க. நான் அங்கே தான் பிறந்தேன். சென்னையை என்னை பொறுத்தவரையும் மினி தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஏனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மித்த பெரிய இடங்கள்லிருந்து நிறைய பேர் சென்னைக்கு வந்து ஒன்றா வாழ்வாங்க. சென்னை மெட்ராஸ் மாநகரமும் இருந்தபோது மொத்த தென்னிந்தியாவுக்கு தலைநகரமாக இருந்தது. அவ்வளோ பழசு சென்னை. காலையில் டிஃபன் சாப்பிடும் தள்ளு வண்டியும் இருக்குது சென்னையில். அதுக்கப்புறம் சாப்பிடாத ஃபீலிங் வர 5 ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது. 10 இடத்தில் கிளினிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 10 மாடி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் இருக்குது. பஸ்ஸில் ஏறினா கானா மியூசிக் கேட்குறவும் சென்னையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போகும்போது பக்கத்தில் இசை கச்சேரியும் சென்னையில் கேட்கலாம். போலீஸ் பார்த்து பயப்படி யூட்டர்ன் அடித்து ஓடுற அடையாரும் இருக்குது. போலீஸே பயப்படுற கஷ்மாரியும் இருக்குது. அதனால்தான் எனக்கு சென்னை பிடிக்கும். வணக்கம். அத்விகா சந்திரசேகர். வணக்கம், என் பேர் அத்விகா. நான் இன்னைக்கு என்னோட முன்மாதிரியை பற்றி பேச போகிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பெண்கள்லாம் வெளியவே போகக்கூடாது, முக்கியமாக பள்ளிக்கு போய் படிக்கவே கூடாது. இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? கேட்கவே விசித்திரமாக இருக்குதுன்னு. ஆமாம், இப்படி கூட நிறைய இடங்கள்ல நடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க தான் மலாலா யூசப்சாய் ஜூலை 12, 1997 பாகிஸ்தானில் இருக்கிற மிங்கோரால பிறந்தாங்க. இவங்க வசிச்ச இடத்துல பெண்கள்லாம் வெளியவே போகக்கூடாது, முக்கியமாக பள்ளிக்கு போய் படிக்கவே கூடாதுன்னு தாலிபான்கள் தடை போட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் மலாலோட அப்பா பெண்களும் ஆண்களும் சமோன்னு நம்பினால தாலிபான்களோட தடையை மீறியும் பெண்களுக்குன்னே ஒரு தனி பள்ளிக்கூடம் நடத்தி வந்தார். மலாலாக்கு பள்ளிக்கு போக ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக புத்தகங்கள் படிக்க மிகவும் பிடிக்கும். மலாலாக்கு 11 வயசா இருக்கும் போது அவங்களுக்கு பிபிசி உருது வலைப்பதிவில் எழுத ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் அவங்க தாலிபான்கள் பெண்களோட கல்வி உரிமைக்கு எதிராக இருந்ததை பற்றி எழுதினாங்க. கல்வி என்னுடைய உரிமை, அதை எப்படி தாலிபான்கள் படிக்கலாம்னு அதில் போனாங்க. இவங்க தொடர்ந்து எழுந்தினே இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமா முழு உலகத்துக்கும் மலாலாவை பற்றியும் அவங்க ஊரில் நடக்கிற கொடுமைகளை பற்றியும் தெரிய வந்தது. சில நாட்கள் பிறகு தாலிபான்கள் மலாலா அப்படி எழுதுறதை பற்றி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நிறுத்த சொல்லி அவங்களுக்கு கொலை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் மலாலா துணிச்சலோட பெண்களோட கல்வி உரிமைக்கு குரல் தந்தே இருந்தாங்க. 2012 மலாலாக்கு 15 வயசு. அப்ப அவங்க பள்ளியிலேருந்து பேருந்துல வீட்டுக்கு வந்திருந்த போது சில தாலிபான் ஆட்கள் பேருந்தை நிறுத்தி மலாலாவை சுட்டுட்டு போயிட்டாங்க. மலாலா படுகாயம் அடைஞ்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுனா உயிருக்கு போராடி பொழைச்சாங்க. இப்போ முழு உலகத்துக்கும் மலாலாவை பத்தி தெரிய வந்தது.
எல்லோரும் அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த கொடுமையான சம்பவத்துக்கு அப்புறமும் மலாலா விட்டு விடவே இல்லை. பெண்களோட கல்வி உரிமைக்கு போராடினே இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பாகிஸ்தானோட முதல் அமைதி பரிசு கிடைச்சது. 2013 அவங்களுக்கு சர்வதேச குழந்தைகளின் அமைதி பரிசு கிடைச்சது. அவங்களுக்கு நியூயார்க்ல இருக்கிற ஐநா சபையிலும் பேச வாய்ப்பு கிடைச்சது. அதுல அவங்க ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு பேனா, ஒரு புத்தகம் இவை இருந்தாலே நம் உலகத்தை மாற்ற முடியும்னு சொன்னாங்க. மலாலோட பேச்சுக்கு சபையில் இருந்த எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டி பாராட்டினாங்க. இப்போ கூட ஐநா சபை மலாலோட 14வது பிறந்த நாள சர்வதேச மலாலா தினம் தெரிவிச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. 2014 மிக சிறிய வயசு 17 வயசுல மலாலா அமைதிக்கான நோபல் பரிசையை வாங்கிட்டாங்க. இப்ப கூட மலாலா உலக நாட்களுக்கு போய் பெண்களோட கல்வி உரிமையை பத்தி பேசின்னு வராங்க. அவங்க கல்வி உரிமையை பத்தி சில புத்தகங்கள் கூட எழுதியிருக்காங்க. இவங்க மலாலா நிதின்னு ஆரம்பிச்சு அதுல வர எல்லா காசையும் உலக பூரா இருக்கிற பெண்களோட கல்வி உரிமைக்கு தானம் செஞ்சு வராங்க. மலாலோட தைரியத்தையும் மன உறுதியும் பார்த்தா எனக்கு பாரதியாரோட பாடல் மனதில் உறுதி வேணும் தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல மலாலா இவ்வளோ துணிச்சலோட இருந்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. மலாலா உலக பெண்களின் ஒற்றை குரல், என்னோட முன்மாதிரின்னு சொல்லி என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்து வராங்க தியா திவாகர். வணக்கம், என் பேர் தியா. எனக்கு மிகவும் பிடித்த நகரமாகிய சென்னையை பற்றி உங்களிடம் பேச வந்திருக்கின்றேன். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். ஆரம்பத்தில் சென்னப்பட்டினம் என்பதே அதன் பெயர். சென்னை உருவாகி 384 வருடங்கள் ஆகின்றன. சென்னையை எனக்கு ஏன் பிடிக்கும்? அதைத்தானே சொல்ல போகிறேன். உலகத்தில் உள்ள நீளமான இயற்கை கடற்கரைகளில் சென்னை மெரினா கடற்கரையும் ஒன்று. கடற்கரையில் மணல் வீடு கட்டியும் கடல் அலைகளில் நனைந்தும் விளையாடி மகிழலாம். சென்னை கடற்கரையில் கிடைக்கும் உணவுக்கு தனி சுவை உண்டு. முக்கியமாக அங்கு கிடைக்கும் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அனைவருக்கும் பிடிக்கும் அல்லவா? கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பல பொழுதுபோக்கு இடங்களான தீம் பார்க்குகள், மரைன் கிங்டம், முதலை பண்ணை போன்றவைகளில் விடுமுறை நாட்களை மகிழ்வுடன் கழிக்கலாம். முட்டுக்காடு என்ற இடத்தில் படகு சவாரியும் செய்யலாம். ஆனால் படகு சவாரியை விட சென்னை ஆட்டோ சவாரி தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். மகாபலிபுரத்தில் உள்ள கற்சிற்பங்களையும் குடவரை கோயில்களையும் ரசித்து பார்க்கலாம். வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்கா அவசியம் பார்க்க வேண்டிய ஒன்று. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் பலவித பறவைகள் பல நாடுகளிலிருந்து வந்து தங்குவதை கண்டு ரசிக்கலாம். வேடந்தாங்கல் பறவைகளுக்கு மட்டுமல்ல, பல ஊர்களிலிருந்து வந்தவர்களுக்கும் சென்னை சொந்த ஊராகி இருக்கிறது. இங்கு அனைவரும் எந்தவித பாகுபாடுமின்றி ஒற்றுமையாக வாழுகின்றனர். இதுவே சென்னையின் வளர்ச்சிக்கும் புகழுக்கும் காரணம். இது மட்டுமா? தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, சித்தப்பா பசங்க, அத்தை பசங்க என்று நம்மேல் பாசத்தை காட்டும் உறவுகள் அங்கு அதிகம். இதுவே எனக்கு சென்னையை பிடிக்க முக்கிய காரணம். மேலும் நான் சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் வீட்டு பாடம், கணக்கு பாடம் என்று எதையுமே யோசிக்காமல் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருப்பேன். இவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கும் சென்னையை எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் பிடிக்கும். நான் பிறந்தது மாரிஸ் டவுன் என்றாலும் பிடித்தது மெட்ராஸ் டவுன் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தியா. சென்னையை மறந்தவங்களுக்கெல்லாம் 2 தடவை ஞாபகப்படுத்திட்டாங்க. அப்படியே மெரினா பீச்சுக்கு போய் சுண்டலும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இல்லையா? அடுத்து வர போறாங்க கிருஷ் யுவராஜா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு எனக்கு பிடித்த நூல். நான் நிறைய நூல்களை ஆங்கிலத்திலும் சில நூல்களை தமிழிலும் படித்துள்ளேன். ஆனால் எனக்கு பிடித்த நூல் திருக்குறள். நாடு, மொழி, இனம், காலமுதிய வேறுபாடுகள் இல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் ஏற்ற அறம், ஒழுக்கம், கல்வி, நட்பு போன்றவற்றை கூறும் நூல் திருக்குறள். அதனால்தான் திருக்குறளை நாம் உலக பொதுமறை என்று அழைக்கிறோம். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்தில் 10 குறள்கள் உள்ளன.
மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. திருக்குறள் நூலை எழுதியவர் திருவள்ளுவர். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு என்பார் பாரதியார். திருக்குறள் 2 அடிகள் உள்ளன. முதல் அடியில் 4 வார்த்தைகள் உள்ளன. இரண்டாவது அடியில் 3 வார்த்தைகள் உள்ளன. மொத்தம் 7 வார்த்தைகள் உள்ளன. ஏன் எனக்கு திருக்குறள் பிடிக்கும் என்றால் சுருக்கமாக தெளிவாக நம் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை என்று சொல்கிறது. எண்ணென்ப ஏன எழுத்தின்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழ்முயிர்க்கு என்று கல்வியின் அவசியத்தை பற்றி சொல்கிறது. ஒரு மனிதனுக்கு இப்படி 2 கண்கள் முக்கியமோ அதே அளவுக்கு எண்களோ எழுத்துக்களோ அவ்வளோ முக்கியம். நன்றியின் பெருமையை நன்றியின் மறுப்பது நன்றென்று நன்றது அன்றே மறுப்பது நன்று குறளும் காலத்தினார் செய்து நின்றி சிறிதனிடம் ஞாலத்தின் மான பெரிது என்று 2 குறள்கள் உள்ளன. யாராச்சும் நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அதை மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கஷ்டமான நேரத்தில் இருக்கும் போது யாராச்சும் ஒரு சின்ன உதவி செஞ்சாங்கன்னா அது எப்படி என்னன்னா உலகத்துக்கு விட பெரியதுன்னு நம்ம நினைக்கணும். நட்பின் அவசியத்தை உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. மற்றவங்கக்கிட்ட அன்பு காற்றும் அவசியத்தை அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கி என்பதோல் போர்த்துடம்பு. நம்ம அன்பு காட்டும் போது நம்ம உடம்பு உயிர் உள்ள உடம்பாக இருக்கும். ஆனா நம்ம அன்பு காட்டலைன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்னா எலும்பு மேல போட்ட தோல் மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்படி பேசணும்னு அவசியத்தை இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவந்தற்று குரலும் தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு குரலும் உள்ளன. நம்ம தீயினால் ஒரு புண்ணு வந்தா ஆறிடும். ஆனா நம்ம கோபத்துல ஒரு இது சொல்லிட்டோம்னா ஆறவே ஆறாது. திருக்குறளில் எனக்கு பிடித்த குறள் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வதற்கு கூலி தரும் என்று குறள் கூறுகிறது. கடவுளால ஒரு இது பண்ண முடியலனா நம்மளோட முயற்சிக்கு ஏற்ற நிறைய பலன் கிடைக்கும். நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களை இந்த நூலகத்தில் உள்ளன. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட திருக்குறளை நாம் படித்து அதன்படி நடக்க வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். தங்கம் கிறிஷ் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. உலக பொதுமுறையாம் திருக்குறள் 1330 குறள்கள். அது அப்படியே நம்மளால் எல்லா குறள்களையும் நம்மளால் கடைப்பிடிக்க முடியலன்னா கூட குறள்களில் அந்த 1330 குறள்களில் 4 குறள் மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து அதுபடி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு முழுமையான வாழ்க்கையாக அமையும். அதை மிக தெளிவாக அந்த குறளோடையும் அந்த குறளோட பொருட்களோடையும் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொன்னாங்க. அது மாதிரி காலத்தார் செய்த உதவி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. நான் 2 குறள் மட்டும் எடுத்து சொல்கிறேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6க்கு மேற்பட்ட குறள்கள் மேற்கோட்டிட்டு காமிச்சாங்க. மிக அழகாக திருக்குறள் உலக பொதுமுறை அதை இந்த குறள் அந்த குழந்தைக்கு கற்பித்த பெற்றோர்களுக்கு நன்றி. உதயா யுவராஜ் குழந்தை கிறிஸ்துக்கு வாழ்த்துக்கள், மனமாற வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் தமிழ் பள்ளி பார்சிப்படியின் சார்பாக எல்லாரும் மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. குறளை சொல்லி அதோட விளக்கத்தையும் தெளிவாக சொல்லி புரிய வச்சது.